இவரை அரசியலில் இருந்து ஓட விட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டப்பட்டார்கள். அதுக்கு 41 அப்பாவிகள் அங்கே பலியானார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாரா? பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தாரா? எத்தனை முறை திமுக பேசிச்சு. கரூருக்கு போறாரு, போகக்கூடாது. அது எப்படி கரூருக்கு போவார்? ஏன்டா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? போலன்னா ஏன் போலன்னு கேக்குறீங்க, போனார்னா ஏன் போனாருன்னு கேக்குறீங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டாரு. வேதனை இன்னமும் அவருடைய மனதுக்குள்ள அப்படியே நெருப்பாது எரிஞ்சுக்கின்னு இருக்குது. நான் உங்களையே கேட்கிறேன், அன்னைக்கு அத்தனை கிரௌடு இருந்துச்சு, அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? ஆடி போயிட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் உள்ள வராரு, அதுவும் தளபதி வராரு உள்ள. எங்களை நேருக்கு நேர் பார்க்கும்போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கண்கள் குளமாகி நின்றது. அந்த பெண்கள்லாம் ஐயோ எங்க அண்ணன் வந்துட்டாரு. எந்த அளவுக்கு இவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தா இவர் 35% ஓட்டு தனியா நின்று வாங்க முடியும். இந்திய அரசியல் வரலாறையே புரட்டி போட்டிருக்கிறாருன்னும் போது பயம் வரதானங்க செய்யும். 234 தொகுதியில் இரட்டைகளை போட்டிட்டு இருக்குது. இந்த வரலாற்று சாதனை புரட்சி தலைவி அம்மா நிகழ்த்தி காட்டினார். அவர் நிரபராதி நீதிமன்றம் சொல்லுது, விசாரணைக்கு ஒத்துழைக்கும். இவர்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திட்டமிட்ட சதி அத்தனையும் அம்பலத்திற்கு வந்து விட்டது. சாட்சிகளை கலைப்பாங்க, ஆதாரத்தை கலைப்பாங்க, அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இருந்தாலும் நீதிமன்ற விவகாரத்தில் நம்ம தலையிட முடியாது இல்லையா? இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். ஒண்ணும் பண்ண முடியல, அண்ணன் வந்துட்டாரு பாருங்க அப்படின்ற. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. அண்ணன் எங்கேயும் வரல, எங்கேயும் போல. திருவல்லிக்கணி போல் ஸ்டேஷன்ல முதல்ல இன்னைக்கு கையெழுத்து போட வரணுமா இல்லையா? அந்த கோட்டையிலேயே உட்கார வச்சு முதலமைச்சர் அலுவலகத்தில் வச்சு ரீல்ஸ் போட்டது யாரு? எப்படி இவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத பேசுறாங்க. உதயநிதி கூட சொல்றாரு, முதல்ல ரீல்ஸ் என்ன சொல்லு, முதல்ல அவங்க அப்பா கிட்ட சொல்லு. ரீல்ஸ் கேமரான்னு ஒண்ணு இருந்து தொட்டு தானேப்பா நீ பஸ்ல ஒருத்தனை பலாருன்னு அறிஞ்சது வெளி உலகத்துக்கு வந்தது. இது எப்படி அவங்களுக்கு வயிறு எரியும்? லண்டன்ல கூட ஸ்டாலின் நிம்மதியா இல்லைங்க. லண்டனுக்கு போனாரு, லண்டனுக்கு போய் அவர் நிம்மதியா இல்லைங்க. ஒருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. நீதிமன்றத்துல போய் இவர் எப்படி போன நீதிமன்றம் என்ன செஞ்சது? காரி துப்புச்சு திமுக முகத்தை. அசிங்கப்பட்டு போய் அதை வாபஸ் வாங்கி வந்தாங்களா இல்லையா? ஜட்ஜி கேட்கிறாரு, எப்படி நீங்களே வாபஸ் வாங்கிக்கிறீங்களா இல்ல தூக்கி அடிக்கணுமான்ற. கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. பல பேர் இறந்துடுறாங்க கரூர்ல. திட்டமிட்ட சதி, திட்டமிட்ட சதி. எங்க கூப்பிட்டாலும் சொல்லுவோம், திட்டமிட்ட சதி. திட்டமிட்டு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் தளபதி மீது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும், இவரை அரசியலில் இருந்து ஓட விட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டப்பட்டார்கள். அதுக்கு 41 அப்பாவிகள் அங்கே பலியானார். அன்னைக்கு இவர் வந்துட்டார். ஏன்னா அங்க இருந்தா இன்னும் இஷ்யூ ஆயிடும் போலீஸ் சொல்றாங்க, சார் நீங்க போயிடுங்கன்னு. வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள்ல எத்தனை முறை பேசியிருப்பானுங்க? கரூருக்கு போனாரா? பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாரா? பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தாரா? எத்தனை முறை திமுக பேசிச்சு. சட்டசபையிலே பேசினாரா இல்லையா உதயநிதி? கரூர்ல இருக்கிற மக்கள்லாம் எங்க இவருக்கு கேட்டு இருக்கிறாங்கன்னு பேசுனீங்களா இல்லையா? இன்னைக்கு கரூருக்கு போறாரு. கரூருக்கு போறாரு, போகக்கூடாது. அது எப்படி கரூருக்கு போவார்? ஏன்டா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? போலன்னா ஏன் போலன்னு கேக்குறீங்க, போனார்னா ஏன் போனாருன்னு கேக்குறீங்க. சொல்லு, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? பைத்தியம் முடிச்சு போச்சா உங்களுக்கு? புத்தி மாறாட்டமாய் போச்சா உங்களுக்கு? நீ தானே சட்டசபையில பேசுன, உதயநிதி தானே பேசுன. இப்ப கரூருக்கு போறார், பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு, ஆறுதல் சொல்றதுக்கு, இன்னும் இருக்கிற அரசு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக என் தலைவன் கரூருக்கு போனாரு. பதறிய உதறிய, ஐயோயோ கரூருக்கு எப்படி போலாம்? நீதிமன்றத்துக்கு போனிய, நீதிமன்றத்துல போய் இவர் எப்படி போன? நீதிமன்றம் என்ன செஞ்சது? காரி துப்புச்சு திமுக முகத்தை, காரி துப்புச்சு. கரூர் வழக்குல அவர் ஒரு குற்றவாளியே கிடையாதடா. நீங்க போட்ட ஆட்சியில தான் எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்க. உங்க கவர்மெண்ட்ல போட்ட எஃப்ஐஆர்ல ஒரு குற்றவாளி கிடையாது. குற்றவாளி இல்லாத ஒருவர் போகக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவேன்? ஒரு முதலமைச்சர் இங்கதான் போகணும், இங்கதான் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது? கேட்டாங்களா இல்லையா? அசிங்கப்பட்டு போய் அதை வாபஸ் வாங்கி வந்தாங்களா இல்லையா? ஜட்ஜி கேட்கிறாரு, எப்படி நீங்களே வாபஸ் வாங்கிக்கிறீங்களா இல்ல தூக்கி அடிக்கணுமான்ற. ஐயா நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறியா, வாங்கிக்கணும் ஓடி இருந்தீங்களா இல்லையா? எந்த இடத்துல அவரோட அரசியல் முடிஞ்சது அப்படின்னு சொல்லப்பட்டதோ இன்னைக்கு அதே இடத்துக்கு உணர்வுபூர்வமான ஒரு சந்திப்பா இருக்கும். ஏன்னா அது அவரால் கண்டிப்பா வாழ்நாள மறக்க முடியாது. உணர்வுபூர்வமான ஒரு சந்திப்பா இருக்கும், ஒரு உணர்ச்சிமயமான ஒரு சந்திப்பா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு நாடி நரம்பு அத்தனையும் எப்படி சொல்றதுன்னு என்னால அதை விவரிக்குவதற்கு வார்த்தையே இல்லைங்க. அவர் அப்பவே அவர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டாரு. இந்த வேதனை இன்னமும் அவருடைய மனதுக்குள்ள அப்படியே நெருப்பாது எரிஞ்சுக்கின்னு இருக்குது, நெருப்பா எரிஞ்சுன்னு இருக்குது. அவர்
அவர் தன்னை நம்பி இருப்பவர்களை, தன் தொண்டர்களை, இது போன்ற செய்தவர்களை ஒரு நாளும் தளபதி மன்னிக்க மாட்டார். ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார். அந்த ரணம், அந்த வேதனை, அந்த நெருப்பு இன்னமும் அவருடைய உள்ளத்துல எரிஞ்சுட்டு இருக்குது. அது அணையாது, அது அணையாது. நம்ம அவர் கரூர் பத்தி பெருசா ரொம்ப நேரம்லாம் பெரிய இது பேசினது இல்லை. இன்னைக்கு அதை பேசுவார், அதாவது நாளைக்கு அவர் பேசுவார், அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அவர் என்ன பண்ணாரு, என்ன மனநிலை இருந்தாரு அப்படின்றத அது தலைவர் தான் முடிவு பண்ணணும். ஒரு ஹார்ட் டு ஹார்ட். சார் அன்னைக்கு என்ன நடந்தது, அன்னைக்கு என்ன மனநிலை எல்லாருக்கும் தெரியும் சார். தளபதி சொல்ல வேண்டியதா கிடையாது சார், எல்லாருக்குமே தெரியும் சார். என்னெல்லாம் நடந்தது, இவங்க என்னென்ன செஞ்சாங்க எல்லாமே தெரியும். ஆக்கப்பூர்வமா அவர்களுக்கு என்ன செய்யணும்னா தளபதி ரொம்ப சிந்திப்பார். அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமா என்ன செய்யணும், என்ன உதவி செய்யணும், வருங்காலங்களில் என்ன பண்ணணும், அதெல்லாம் தான் யோசிப்பார். ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பு, நிச்சயமா உணர்வுபூர்வமா தான் இருக்கும். அவங்கள கூப்பிட்டு மாமல்லபுரத்துல கூப்பிட்டு பேசும்போது இவ்வளவு உணர்வுபூர்வம் உணர்ச்சி பூர்வமா அவர் இருந்தாரு, அவர் காலில் கூட விழுந்தாருன்னு அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பேட்டி கொடுத்தாங்க இல்லையா. அவர் என்ன தப்பாங்க பண்ணார், அவர் என்னங்க செஞ்சார், அவர் எங்க காலில் எல்லாம் விழுந்தாருங்க, எங்களால அந்த வேதனையை தாங்க முடியலங்கன்னு அவங்க எல்லாம் சொன்னாங்களேங்க. அந்த பேட்டியெல்லாம் கூட நாம எல்லாம் பார்த்தோமே. எவ்வளவோ இவங்க முயற்சி பண்ணாங்களா, அவருக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுங்க, அவருக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுங்க, அவருக்கு எதிராக சாட்சி சொல்லுங்கன்னு ஒருத்தரும் ஒரு நாள் அதை ஒப்புக்கொள்ளலையே. எங்களை அவர் என்னங்க பண்ணாரு, பாதிக்கப்பட்டோம் 20 லட்சம் எல்லாருக்கும் கொடுத்தாருங்க. அவர் என்னங்க பண்ணாரு, அரசியல் சதி. ஒவ்வொரு வீடுகளுக்கா போய் பார்க்க வாய்ப்பு இருக்கா சார், இல்ல எல்லாருமே ஒரே அது அங்க போலீஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவர் எப்படி ப்ரோக்ராம் நமக்கு தெரியாது தம்பி. உங்களை மாதிரி தானே நானும் ஆர்வமா இருப்போம் பாக்குறதுக்கு. அது அவர் செக்யூரிட்டி ப்ராப்ளம், போலீஸ் ஒவ்வொரு வீடு, அவங்க வீடுகள்லாம் எப்படி சந்து எல்லாம் பார்க்கணும்ல. அவர் அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமா, இல்ல எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி பார்ப்பாரா, இல்ல எல்லாரையும் கவர் பண்ண முடியுமா, நம்மளுக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி ரோட் ஷோ இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ போறாரு அப்படின்ட்டு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரோட் ஷோ போனா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மக்கள் சந்தோஷமா பாக்குறாங்க. ஆமா, பாக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ஒரு தலைவரை பார்க்கும்போது நேற்று எப்படி எழும்பூர் நீதிமன்றத்துல அவ்வளவு அளவுக்கு அவங்க அவ்வளவு சந்தோஷமாவும், ஒரு குழந்தை பெத்தா படுத்துருக்குறாங்க, அப்படியே படுத்துன்னு இருக்கிறாங்க, பாவம் தையல் போட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனையா இருப்பாங்க, அதையெல்லாம் மறந்து அந்த முகத்தை பார்த்த உடனே இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம், நான் நல்லதா இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு உற்சாகம் வந்துடுச்சுல அவங்களுக்கு. தளபதியை பார்த்தவொன்னு அந்த உற்சாகம் அப்படியே அவங்களுக்கு மேலெம்பி வருது இல்லைங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இல்லை, அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிளிப்பிங்ஸ்க்கே பல திமுக ஜெலிசல் குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நாளைக்கு 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ போனால் என்ன ஆவாங்க? பாவம் இல்லை சார் அவங்களாம். இப்படி அடிச்சா எப்படி, தினமும் அடிச்சா எப்படி அவங்களுக்கு? அதாங்க, நான் அடிச்சா தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் பாட்டு இருக்குதுல்ல, அந்த மாதிரி தளபதி பண்ணுவாருங்க. அவங்க வயிற்றுல பண்ண அதுக்கான இவருன வேலையை நிறுத்த முடியுமா? நிறைய மக்கள் எதிர்பார்த்தது நேற்று செந்தில் பாலாஜியோட முன்ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் கோர்ட் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க ஆதாரம் இல்லை, இந்த வழக்குக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. தண்டனை கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஆதாரம் இல்லைன்றதெல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கல. முன்ஜாமீன் கேட்டிருக்கிறாங்க, முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. 2 வேளை கையெழுத்து போடணும் திருவல்லிக்கணி போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் நிரபராதி நீதிமன்றம் சொல்லலை, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. விசாரணைக்கு ஒத்துழைப்பார், தேவைப்படும் போது முன்ஜாமீனை நீதிமன்றம் ரத்து செய்யும். அதுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கொடுக்கும்போது நீதிமன்றம் முன்ஜாமீனை கூட ரத்து செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினத்தில் இவர்கள் பேரம் பேசியது நிரூபணமாகி இருக்கிறது. அந்த இளையராஜாவிடத்தில் இவர்கள் பேரம் பேசியிருப்பது நிரூபணமாகி இருக்கிறது. இதிலிருந்து இவர்கள் தப்பிக்கவே முடியாது. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி இந்த பேரத்து பேசின முக்கியமான நாள் திருநாவுக்கரசன் ஒரு நபர் இருக்கிறார் இல்லையா, அவருக்காக நீதிமன்றத்தில் வாதாடினதை செந்தில் பாலாஜிக்காக வாதாடினா அதே என்ஆர் இளங்கோ தான், அந்த வழக்கறிஞர் தான் வாதாடுறாரு. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அவரையும் அதுக்காக வாதாடுறாரு. ஏன் அவர் வாதாடணும்? சரிங்களா? அப்போ இதுல இருந்தே நீங்க என்னென்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியுது. இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்றாரு, 6 மாதத்துல முதல்வர் விஜயுடைய ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. சரிங்களா? ஒரு பக்கம் இங்க வியாபாரம் நடந்திருக்கிறதுன்றது ப்ரூஃப் ஆயிருக்குது. அப்ப இதை வச்சுதான் அவர் அதை செஞ்சிருக்கிறார். இவங்க நீதிமன்றத்தில் சொல்றாங்க, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் ஒரு ஆட்சி கவிழாது அப்படின்னு சொல்றாங்க. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலே அது அந்த ஆட்சிக்கு ஏற்படுத்தப்படுகிற நெருக்கடியாகத்தான் கருதப்படும். இப்ப சபாநாயகர் மேல நெருக்கடி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. ஒருவேளை அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல பாஸ் ஆயிடுச்சு, சபாநாயகர் இறங்குறாரு, இன்னொரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டமா இருக்கும். சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அது ஆட்சிக்கான நெருக்கடி தான் அது. புரிஞ்சுங்களா? இது சும்மா இவங்க ஏதோ விஷயம் தெரியாதுன்ற மாதிரி பேசினுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இவர்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திட்டமிட்ட சதி அத்தனையும் அம்பலத்திற்கு வந்து விட்டது. அதுதான் உண்மை.
இப்போ அவர் வெளியில இருக்கிறதுனால மிச்சம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை கலைக்கவோ இல்ல அது திசை நிச்சயமா நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். சாட்சிகளை கலைப்பாங்க, ஆதாரத்தை கலைப்பாங்க, அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இருந்தாலும் நீதிமன்ற விவகாரத்தில் நம்ம தலையிட முடியாது இல்லையா? நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துருக்குது, பார்க்கலாம். நீதி முன்ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய ஏதாச்சும் வழக்கு தொடரப்பட்டிருக்கா இல்ல நிச்சயமா செய்வாங்க, நிச்சயமா செய்வாங்க. அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. கூடிய மட்டும் இந்த ஆட்சி கவிழ்ப்புன்ற சதியை முறியடிச்சிருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஆடி போயிருக்கிறாங்களா, பயந்து போயிருக்கிறாங்களா, தங்களை பாதுகாத்துக்க வேண்டிய இடத்துல அவங்க நிக்கிறாங்க இல்லையா? இந்த சதி முறியடிக்கப்பட்டிருக்குது. ஆனா இதையே வந்து திமுகவினர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்களே சார், அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து இப்ப தாவேகா எனக்கு தெரிஞ்சு திமுக காரங்க திண்டாடிகள் தான் இருக்கிறாங்க. இல்ல அவங்க கொண்டாடிகள் தான் கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியல, அண்ணன் வந்துட்டாரு பாருங்க அப்படின்ற. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அண்ணன் எங்கேயும் வரல, எங்கேயும் போல. திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல முதல்ல இன்னைக்கு கையெழுத்து போட வரணுமா இல்லையா? வரட்டும், கையெழுத்து போடட்டும், விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. போலீசார் விசாரிப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. கைது தான் செய்யக்கூடாது, விசாரிக்கலாம். விசாரிக்க கூடாது நீதிமன்றம் சொல்லிக்குதா? கிடையாதுல, விசாரிக்கலாம் இல்லையா? விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது உண்மை வெளியே வரும். உண்மை வெளியே வரும்போது ஆதாரத்தை காட்டும் போது அதுக்கப்புறம் நடக்கும். ஒருவேளை அவர் முறையா ஒத்துழைக்கல அப்படின்னா முன்ஜாமீன் என்ன ரத்து பண்ணுவாங்க. ஆமா, அவர் விசாரணைக்கு வரலன்னு என்ன பண்றது? விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் நீதிமன்றம் சொல்லி இருக்குதுல்ல, விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கணும். அவர் ஒரு பக்கம் சார். இன்னொரு புறம் வந்து தாவேகா ஆட்சியின் மீது இந்த ரீல்ஸ் அப்படின்ற விமர்சனம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. எந்த அமைச்சர் போய் ஆய்வு பண்ணாலுமே அதை வந்து எடுத்து சோஷியல் மீடியால போடுறாங்க. அது வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு ரீல்ஸ் ஆட்சி பாருங்க அப்படின்லாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியில ரீல்ஸ் ஆட்சியில தம்பி ரியல் ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியா? ரீல்ஸ் ஆட்சி வந்து இவங்க எப்படி சொல்றாங்க தெரியல. இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்து போச்சு. எங்க போனாலும் ஆளுக்கு ஒரு செல்போனை கையில் எடுத்துன்னு எல்லாரும் பிடிக்கிறாங்க, ஆளுக்கு அதை வைரல் பண்றாங்க. இன்னைக்கு அப்படி வளர்ந்து போச்சு. முன்ன இருந்த காலம் வேற, இன்னைக்கு இருந்த காலம் வேற. மகாத்மா காந்தி இறந்துட்டான்ற செய்தியை இந்த நாடு, இந்த தேசம் அறிந்து கொள்வதற்கு 6 மாசம் தேவைப்பட்டது. 6 மாசம், புரிஞ்சுங்களா? அவர் மகாத்மா காந்தி இறந்துட்டாரு, 6 மாசம் ஆகுது அந்த செய்தி போய் கடைக்கோடி, இந்தியாவில் இருக்கிற ஒரு கடைக்கோடி கிராமம், ஒரு ராமநாதபுரமோ ராமேஸ்வரமோ அங்கே போய் சேர்றதுக்கு 6 மாசம் தேவைப்படுது. சரிங்களா? அது ஒரு நேரம். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வளர்ந்து போச்சு. எல்லாரும் ஆளாளுக்கு வந்து சோசியல் மீடியா கையில் வச்சுருக்காங்க போது இது அதெல்லாம் வந்து ஒரு தேவையான ஒன்று தானே. திமுக ஆட்சியில் ரீல்ஸே கிடையாதா? கடந்த ஆட்சியில் அந்த பசங்க யாரு, 2 சின்ன பசங்க, டாப் 2 தேவாவா, டாப் 2 தேவா, அவங்கள வச்சு சட்டமன்ற அந்த கோட்டையிலேயே உட்கார வச்சு முதலமைச்சர் அலுவலகத்தில் வச்சு ரீல்ஸ் போட்டது யாரு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தவிர சின்ன பசங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, இதோப்பா இவர் தான் பேசுறாரு கேளுங்க அப்படின்னு. அந்த நிலைமைக்கு இறங்கி போய் பேசுறதுக்கு அவர் இருந்தார்ல. யார் அதெல்லாம் பண்ணுது சொல்லுங்க? எப்படி இவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத பேசுறாங்க? உதயநிதி கூட சொல்றாரு, முதல்ல ரீல்ஸ் எடுத்து சொல்லு, முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லு. ஏன் இங்க வந்து சொல்ற? உங்க அப்பா கிட்ட சொல்லு. யார் ரீல்ஸ் எடுத்தது? யார் ரீல்ஸ் எடுத்து போட்டது? வாக்கிங் போறத, டீ குடிக்கிறத, பார்க்ல வந்து பெண்களை செட் பண்ணி நிக்க வச்சு ஓட இப்படி முன்னாடி ஓடி வந்து ஐயா உங்க ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு பேச வச்சுது. இதெல்லாம் யார் செஞ்சது? இந்த ரீல்ஸ் எல்லாம் யார் போட்டது? உலகமாக ரீல்ஸ் மன்னனே உங்க அப்பம் தான். அப்புறம் நீ வந்து ரீல்ஸ் ஆச்சுன்ற சொல்லு. இல்லை, இப்போ அமைச்சர்கள் ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போகிறாங்க அப்படின்னா அது மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வந்து அவங்களுடைய கடமை. அதுதான் அவங்க ரீல்ஸ் வழியாக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு புறம் பார்த்தா கூட, இன்னொரு புறம் வந்து அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்களோ அது ஒரு சில இடங்களில் சர்ச்சையாகுது. ஏங்க எல்லாரும் தான் ப்ரொமோட் பண்ணிக்குவாங்க, இவங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணிக்காம இருப்பாங்களா? சொல்லுங்க. அவங்க ஒரு எல்லாரும் எல்லா இடத்துல தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒரு ரீல்ஸ்னு ஒருத்தர் கூட போறாங்கன்னா நீ தேவைப்படுது, நீ அந்த இடத்துல ஆய்வே பண்ணலன்னு சொல்லுவேன், அந்த இடத்துக்கே வரலன்னு சொல்லுவேன், மக்களையே சந்திக்கணும்னு சொல்லுவேன். சொல்லு. ரீல்ஸ்னு கேமரான்னு ஒன்று இருந்து தொட்டு தானேப்பா நீ பஸ்ஸில் ஒருத்தனை பலாருன்னு அறிஞ்சது வெளி உலகத்துக்கு வந்தது. ஸ்டாலின் அறிஞ்சது எப்படி வெளி உலகத்துக்கு வந்தது? அப்படி ஒன்று இருக்கவே தானே உனக்கு கை கொடுக்க வந்தவங்கள கூட அப்படி தள்ளி விட்டு நீங்க போனீங்க. எவ்வளோ பார்த்தோம்? பெண்கள் மனு கொடுக்க வந்தா தள்ளி விடுறது, பெண்களை வந்து மனு எடுத்து தலையிலே அடிக்கிறது, அதெல்லாம் இருந்து தொடுதுன்னு வெளி உலகத்துக்கு வந்தது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக்கப்பூர்வமா பேசுங்க, ஆக்கப்பூர்வமா செயல்படுங்க. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, டாக் டு தேவான்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை வச்சு, அதாவது குழந்தை தொழிலாளர்களை வேலை வாங்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. அந்த 2 குழந்தைகள் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க, புரியுதுங்களா? நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. அவங்கள வச்சு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ரீல்ஸ் போட்டீங்க, அப்புறம் நீங்க வந்து பேசுறீங்க, உதயநிதி பேசுறாரு, புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று சொல்லணும், வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ பேசுற வேலைங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக தளபதியின் பின்னால் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட பார்த்திருப்பீங்க, சென்னை எழும்பூர் மகளிர் மருத்துவமனைக்கு, மகப்பேறு மருத்துவமனைக்கு எந்த விதமான ஒரு அறிவிப்பு இல்லாமல் திடீர்னு போறாரு. இதுதான் ஒரு முதலமைச்சர் பண்ண வேண்டிய வேலை. திடீர்னு போறாரு, உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் உள்ள வராரு, அதுவும் தளபதி வராரு உள்ள, ஒரே சத்தமா
அந்த பெண்கள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க, நாங்களாம் குழந்தை பெற்றுட்டு பெட்டில் இருக்கிறோம், திடீர்னு ஒரே சவுண்டு, ஏதோ கீழே பெரிய தகராறாவது பொழுது நினச்சி எல்லாம் பதட்டமாயிட்டு வரலான்னு பார்த்தா இல்லை சிஎம் வந்திருக்கிறாரு. நாங்கள் ஐயோ அவரை பார்க்க தான் முடியல, அவர் காரையாவது பார்க்கலாம், ஜன்னல் வழியாவது அது காரை பார்க்கலான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலான்னு முயற்சி பண்ணலான்னா இல்லைன்ற அவ்வளோ சீக்கிரம் இவர் நேரம் எங்கள் வார்டுக்கே வந்துட்டாரு. எங்கள் வார்டுக்குள்ளே வந்து எங்களை நேருக்கு நேர் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த குழந்தை பெற்ற மகிழ்ச்சியை விட இருட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுக்கு இவர் நேரில் வந்தது. எங்கள் குழந்தைய கையில் தூக்கிக்கின்னு, நம்ம பட்டு ராஜா உங்கள் தாய் மாமா வந்திருக்கிறேன், உங்கள் மாமா வந்திருக்கிறேன்னு சொல்கிறாருன்னு போது எங்கள் கண்கள் குளமாகி நின்றது. அவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் தாய் மாமா வந்திருக்கிறேன் செல்லம், உங்கள் மாமா வந்திருக்கிறேன் பட்டு, தளபதி பேசியிருக்கிறாருங்க. அவங்க அந்த பெண்கள்லாம் ஐயோ எங்கள் அண்ணன் வந்துட்டாரு, எங்கள் அண்ணன் வந்து எங்கள் குழந்தைய கையில் தூக்கி உச்சி முகந்து முத்தமிட்டார் எங்கள் அண்ணன் அப்படின்னும் போது இது எப்படி அவங்களுக்கு வயிறு எரியும்? லண்டனில் கூட ஸ்டாலின் நிம்மதியா இல்லைங்க. லண்டனுக்கு ரெஸ்ட் எடுக்க போனாரு, லண்டனுக்கு போய் அவர் நிம்மதியா இல்லைங்க. ஐயோ இப்படி நடக்குது. இந்த மக்கள் அப்படியே திரள்றாங்களே பின்னாடி, எங்க போனாலும் எனக்கு நிம்மதி இல்லையே அப்படின்னு நிம்மதி இல்லாம இருக்கிறாரு. நான் தான் சொல்றேன், லண்டனுக்கு போயும் ஸ்டாலின் அவர்கள் நிம்மதியாக இல்லை. அங்க எதுவும் கல்யாணம் இல்லை போல சார், நல்லா அமைதியா இருக்கு. நிம்மதியே இல்லை, அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாரு. நான் தான் சொல்றேன், அவர் முதல்ல லண்டனுக்கு போனதுக்கு காரணமே அவங்க பேரனுடைய பட்டமளிப்பு மட்டும் கிடையாது. செந்தில் பாலாஜி வழக்கு எங்கா திசை திரும்பிடுமா, இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குது புரியுதா அப்படின்ற அந்த ஒரு அச்சத்தின் காரணமாக தான் அவர் லண்டன் போயிருக்கிறார். புரியுதுங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். இப்போ ஒருத்தர் சிங்கப்பூர்ல படுத்துனுக்கிறாருல, சிங்கப்பூர்ல அவர் கடைக்கடியா சுத்துறாங்க, நல்லா டிஷர்ட் போட்டு நல்லா செல்ஃபி எமர்ஜென்சி வார்டில் இருக்கிற அப்படிலாம். அதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி வார்டில் இல்லை, அவருக்கு ஒரு கேடும் கிடையாது, அவர் நல்லதாங்கிறாரு, நல்லதா இருக்காரு. ஏவாவேலுக்கு மருத்துவமனைலாம் இருக்குது தெரியும்ல, மருத்துவமனைலாம் இருக்குதா இல்லை? அப்போ அவர் மருத்துவமனையில் இல்லாத சிகிச்சை வந்து சிங்கப்பூர்ல அவர் கிடைக்குது. ஏவாவேல் எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்குது, ஒரு கண்டக்டர் பஸ் கண்டக்டரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவருங்க. அதுக்குன்னு ரஜினி கிட்ட போயிடாதீங்க, அவரு சூப்பர் ஸ்டாரு, பல படங்களை நடிச்ச ஒரு ஜனங்க பணம் கொடுத்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினாங்க, அவர் ஓகோன்னு வந்தார். இவர் யாரு? ஏவாவேல் யாரு? இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டமே ஏவாவேல் கண்ட்ரோல்ல இருக்குதுங்க. அருணாச்சலேஸ்வரர் கூட திருவண்ணாமலையில் அவ்வளவு சொத்து கிடையாதுங்க, ஏவாவேலுக்கு தாங்க இருக்குது. அத்தனை காலேஜ், அத்தனை மருத்துவக் கல்லூரி, அத்தனை ஹாஸ்பிட்டலு, எங்கிருந்து வந்து இத்தனை கோடி சொத்து, பல ஆயிரம் கோடி சொத்துக்கு இன்னைக்கு அதிபதியா இருக்கிறாங்க ஏவாவேலு. போடாத ரோட்டுக்கு பில்லு பாஸ் பண்ணிருக்கிறான். போடாத ரோட்டுக்கு பில்லு பாஸ் பண்ணதை ஆதாரத்தோட கண்டுபிடிக்கவே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சிங்கப்பூர்ல ஓடி தலைமறைவா போய் எனக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் படுத்துனுக்கிறான். இவரே ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறார். இவர் ஹாஸ்பிட்டலை நம்பி மக்கள் போறாங்க, இவர் நல்ல ஹாஸ்பிட்டலை தேடி ஓடுறாரு. இது எப்படி பாருங்க. ஹோட்டல்ல சாப்பிட போனா எங்கப்பா ஆளை காணனா, இல்ல நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த மாதிரி கதையாகுது. இவரு ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு, ஆனா இவர் சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட் போய்க்கிறாரு. தாவேக்கா என்ன பண்ணாலும் அதை குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு சார், அது வந்து நம்ம எதிர்பட முடியாது. அவங்கள ஆவாத மருமகள் கைப்பட்டாலும் குட்டும் கால்பட்டாலும் குட்டும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரிங்க இதெல்லாம். நீங்க எதை செய்தாலும் அந்த பாருங்க, தனியா நின்று ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி இந்த தேர்தலில் அடைஞ்சிருக்கிறாருன்னும் போது அதுவே உங்களுக்கெல்லாம் புரியலையா? எந்த அளவுக்கு இவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தா இவர் 35% ஓட்டு தனியா நின்று வாங்க முடியும்? திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக, இன்னும் இருக்கிற உதிரி சிதிரி கட்சியெல்லாம் சேர்ந்து நம்ம 35% ஓட்டை வாங்க முடியலையே. அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து வாங்க முடியலையே. ஒரு தனி மனிதன் எந்த ஒரு கூட்டணி இல்லாம 234 தொகுதியில வேட்பாளரை போட்டு அரசியலுக்கு புதுசு, ஆனா இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை பெற்று இந்திய அரசியல் வரலாறையே புரட்டி போட்டிருக்கிறாருன்னும் போது பயம் வரதானே செய்யும், அந்த அச்சம் வரதானே செய்யும். திமுக வரலாறுல திமுக இதுவரையில தனித்து நின்று இருக்குதா? உதயநிதி அவங்க அப்பா அதை செஞ்சிருக்கிறாரா? ஸ்டாலினுடைய அப்பா அதை செஞ்சிருக்கிறாரா? சொல்லுங்க. 234 தொகுதியில உதயசூரியன் போட்டிட்டு இருக்குதா? 234 தொகுதியில இரட்டை இலை போட்டிட்டு இருக்குது. அந்த வரலாற்று சாதனையை புரட்சி தலைவி அம்மா நிகழ்த்தி காட்டினார். சரிங்களா? அதற்கு பிறகு 234 தொகுதியில விசில் நிக்குதுன்றத புரட்சி செய்தது தளபதி தான். அது அவங்களுக்கு பிடிக்கலங்க, பொறாமை, வைத்தறிச்சல். இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இவருக்கு இருக்குது, அதைதான் எப்படி ஆகல தடுத்துடணும், இவரை விடக்கூடாது. இன்னைக்கு மறுபடியும் திமுக இருக்கிற ஒரு ஆட்களை விட்டு, சீமா மாதிரி ஆட்கள், அந்த கட்சி ஆட்களை விட்டு அதெல்லாம் வேலை கொடுக்கும். திமுக முடிவு பண்ணிட்டீங்களா சார்? ஆமாங்க, அங்க போயிட்டாரு. கட்சி வச்சிருக்காரு ஏங்க, அவர் அங்கதாங்க போயிட்டு, நாம் தமிழர் இருந்தாலும் அவர் அங்க போயிட்டாருங்க. அவரு அதாவது ஒரு டைரக்டருடைய கல்யாணத்துக்கு போறாங்க, கௌதம்னு ஒரு டைரக்டர் இல்ல திருமணத்துக்கு போறாங்க. ஸ்டாலின் உட்காந்துக்கிறாரு, வைகோ உட்காந்துக்கிறாரு, சீமான் உட்காந்துக்கிறாரு. ஸ்டாலின் வந்து வைகோ முகத்தையே பார்க்கலையே, இப்படி திரும்பி சீமான் கிட்ட அப்படியே அளவலாய்க்கிறார்.
திமுக வச்ச அந்த ஒரு நிர்வாகி, அவருடைய துறைமுக கஜானா தெருல ஒரு நிர்வாகி, அவருடைய இல்ல திருமணத்துக்கு உதயநிதியும் சீமானம் போறாங்க. 2 பேரும் கட்டில புடிச்சிக்கினாங்க, மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்க, கட்டி புடிச்சிக்கினாங்க. அப்புறம் அங்கதான் இருக்கிறாரு அவரு, புரிஞ்சுங்களா? அவர் ஏற்கனவே அவர் அங்கதான் இருந்தார், ஏற்கனவே அவர் அங்கதான் இருந்தாரு. தேர்தலுக்கு முன்ன அங்கதான் போய் வாங்க வேண்டியதை வாங்கினார். வாங்கி கொண்டு வந்துதான் தளபதிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு, பேசினாரு, இன்னாவோ யோசிச்சாரு. 4ஆம் இடம் போனார், நாசமாகி போனார். 4வது இடத்துக்கு போய் மொத்தமே 4 தான், மொத்தமே 4 தான், 4வது இடம். ஏன்னா 4வது ஒரு ஆள் இருந்தா ஒரு 5வது இடம் வந்திருப்பாரு. கரெக்ட் இல்ல? எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஓட்ட பஞ்சத்துல 2வது தான் வர முடிஞ்சது. பரவாயில்லையா, 2வது வந்துட்டியா? மொத்தம் எத்தனை பேர் ஓடினாங்க? 2 பேர் தான் ஓடினாங்க. மொத்தம் எத்தனை பேர் ஓடினாங்க? 2 பேர் தான் ஓடினாங்க. அந்த மாதிரி கதை சீமான். முக்கியமா காலத்துல 4 பேர் தான் இருந்தாங்க. இவர் 4வது இடம் வந்தார். கரெக்டுங்களா? அப்புறம் போய் இப்போ ஒன்றும் இல்லாத போயிட்டு திரும்ப உதயநிதி கிட்ட பேசிக்கின்னு இன்னைக்கு நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு போட்டுக்கின்னு அங்க கரூருக்கு வந்து இவர் வராரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்கூடாது. ஏன் அரசு வேலை கொடுக்க கூடாதுன்றதுல இந்த கட்சி ஏன் கேட்கற? அப்பாவிகள் தானே பாதிக்கப்பட்டாங்க, அப்பாவிகள் தானே மாண்டு மடிஞ்சு போனாங்க. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரவங்க தானே, தங்கள் தலைவனை பார்க்க வரணும்னு வந்தவங்க தானே, அவங்க பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசு வேலைக்காக எவ்வளோ பேர் வந்து காத்து நிற்கிறாங்க தெரியுமா? யார் காத்து நிற்கிறாங்க? அவங்க அப்படி காத்து நிற்கிறாங்களா? அவங்களுக்குலாம் வேலை கொடுத்துட்டீங்களா நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டில்?